வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கருப்பட்டி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷனில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 1/2 கப் கருப்பட்டி எடுத்துக்கிறேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி மெஷர் பண்ணும்போது நல்லா தட்டிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்கு, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சியில் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு இலக்கி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. இதை ஒரு சுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு சுத்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது வாழைப்பழம் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1லேருந்து 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணும். நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து வரணும். கருப்பட்டி சப்போஸ் தீர்ந்து போச்சு, ஆனால் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக வரல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்கு. அடுத்து ஒரு பணியார சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை சேர்த்துடலாம். ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதில் வாழைப்பழம் சேர்த்து பண்ணியிருக்கனால அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், நம்மளோட கருப்பட்டி பணியாரம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கும் போது இதை நீங்கள் சூப்பர் ஈஸியாக பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.